கர்மயோகம் என்பது கர்மத்திற்கு பற்றற்று இருத்தலே அல்லது கர்ம பலத்தில் பற்றற்று இருக்கலாம். கர்மயோகம் நீங்க சொல்றது கர்மத்தினுடைய பலத்திலிருந்து நம்ம பற்றுதல் இல்லாம இருக்கிறதா, கர்மத்திலே பற்றுதல் இல்லாம இருக்கிறதா? அப்படின்னா எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது கர்மயோகமா, இல்ல வேலைகளை செஞ்சு வர பலன்ல மட்டும் எனக்கு வேண்டான்னு சொல்றது கர்மயோகமாங்கிறது தான் கேள்வி. பகவானுடைய பதில், கர்த்தா நான் என்று அகங்கரை யாதிருத்தலே கர்மயோகம். அந்த நிலையில் ஜீவ அகந்தையும் முனைப்புமின்றிய காரியங்கள் தாமே நிகழும். இவர் என்ன சொல்றாரு, நான் அந்த உணர்வை, சரீரத்தை நான் என்று நினைக்காமல் நீ இருந்தாலே போதும், அதுதான் கர்மயோகம் அப்படிங்கிறார். கர்த்தா நான் என்று அகங்கரிக்காதலே அப்படின்றது, நான் தான் செய்பவன்ற அந்த உணர்வை நீ கொண்டு வராம இருந்துட்டினாலே அது கர்மயோகம் அப்படிங்கிறார். அந்த நிலையில் ஜீவ அகந்தையும் முனைப்பே இன்றி காரியங்கள் தாமே நிகழும். அப்ப ஜீவன் என்ற நான் செய்கிறேன்ற ஜீவத்தன்மை இல்லாமல் காரியங்கள் தானே நடக்குது. அந்த நடக்கக்கூடிய காரியங்களுக்கு பலன் வந்தா என்ன, வரல என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இங்க கேட்கப்படுது. உடனே அந்த நபர் என்ன சொல்றாரு, கர்ம பலனை கருதாது இருக்க வேண்டும் அல்லவா? அப்படின்னா கர்ம பலத்தை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாமா? பகவான் சொல்றாரு, கர்த்தா ஒருவனை ஒப்பிய கர்ம பலனை கருதாகி இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். கர்த்தாவே நீ அல்லவெனில் கர்ம பலனை விரும்புவன் யார்? இப்ப நான் ஒரு செயல் செய்யறேன், அதுக்கு இந்த பலன் வரணும்னு விரும்புறேன்னா செய்பவனை சார்ந்துதான் பலன் இருக்கிறது. நான் இதை செஞ்சேன், எனக்கு இந்த பலன் வேணும், கரெக்டா? பலன் எதை சார்ந்து இருக்கிறது? கர்த்தாவை சார்ந்து இருக்கிறது, செய்பவனை சார்ந்து இருக்கிறது. இவர் என்ன சொல்றாரு, நான் செய்பவன் என்ற உணர்வற்று நீ செய்யும் பொழுது அந்த பலன் எப்படி வந்தால் என்ன, அந்த பலன் உன்னை சார்ந்தது கிடையாது. புரியுதுங்களா? அந்த பலன் உன்னை சார்ந்தது கிடையாது. இல்ல என்னை சார்ந்ததுன்னு நீ நினைச்சேன்னா அப்ப நீ கர்த்தான்ற உணர்வுல தான் அந்த பலனை நீ செய்யற, அந்த ஒரு கர்மத்தை செய்யற, அப்ப பலன் உன்னை அடைகிறது. ஒரு ஜீவன் முக்தன், ஒரு ஞானி நான் செய்கிறேன் என்ற உணர்வோடு செய்யாது இருப்பதனால் அவனுக்கு அந்த கர்மத்தினால் எந்த பலனும் வருவதில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் ஞானிக்கு கர்மம் இல்லைன்னு சொல்றான்னா, அவன் தன்னை ஜீவனாகவோ அகங்கார உணர்வாகவோ நான் செய்கிறேன் என்ற உணர்விலே அவன் இல்லாததுனால அவன் கர்மத்தை செய்யகிறதே கிடையாது. அதனால அவனுக்கு பலனே கிடையாது. இல்ல அவன் செய்வைகள் செய்தாலும் அந்த செயல்களை தான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாதனால அவனுக்கு பலன் கிடையாது. ஆனா நம்ம எல்லாம் வாழ்க்கையில நான் செய்யறேன் நான் இந்த உடலை அபிமானம் பண்ணிட்டு பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்கும் பலன் வருது. அந்த பலன் செய்பவனை சார்ந்து என்னை சார்ந்து இருக்கின்றது. அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த நபர் திருப்பி என்ன கேட்கிறாருன்னா, ஆகவே கர்த்தா நான் என்னும் அபிமானம் அற்று இயங்குவதே கர்மயோகம் அல்லவா? அப்படின்னா நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, கர்மயோகம்னா என்னன்னா, ஐ எம் த டூயர், நான் தான் கர்த்தா என்ற உணர்வற்று அபிமானம் அற்றி இயங்குவதே, அந்த அபிமானம் இல்லாமல் நான் இயங்குனா செயல்களை செய்வது கர்மயோகமான்னு கேட்டா பகவான் சொல்றார், ஆஹா அப்படியே அப்படின்னு என்னது, ஆமாப்பா அதுதான் கர்மயோகம். நான் அந்த நபர் திருப்பி கேள்வி கேட்கிறார், ஆயினும் அடி முதல் முடிவு வரை கீதை கர்மயோகத்தையே வற்புறுத்துகிறது. அப்படின்னாலும் நீங்க 18 அத்தியாயத்துல நீங்க எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது மோஸ்ட்லி ப்ராமினண்டா அது கர்மயோகத்தை தானே மோஸ்ட்லி சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிறார். என்ன பகவான் சொல்றார், கர்த்தத்துவமற்ற பேரானந்தத்தை பெருவாழ்வையே அது உபதேசிக்கிறது. கீதை கர்மயோகத்தை சொல்லலப்பா, கர்த்தத்துவம் நான் செய்கிறேன் என்ற இந்த உணர்வற்று செய்யக்கூடிய பேரானந்த உணர்வைத்தான் அது போதிக்குது. சச்சிதானந்த உணர்வை தான் போதிக்குது. நீ ஆனந்த நிலையில இருக்கிறத தான் போதிக்குது. நான் என்ற உணர்வற்று, அதாவது இந்த சரீர உணர்வற்று நீ இருக்கின்ற அந்த உணர்வைத்தான், அந்த பேரானந்த உணர்வைத்தான் போதிக்குதே தவிர கர்மயோகத்தை மட்டும் போதிக்குதுன்னு நினைக்காத. அது உன்னோட குறுகிய பார்வை போல இங்க பகவான் சொல்றாரு. உடனே கேள்வி கேட்கிறவர் கேட்கிறார், ஆகவே வீட்டை விட்டு வெளியேறி துறவு பூணல் அவசியம் அல்லவா? அவசியமில்லை அல்லவா? அப்படின்னா நம்ம வீட்டெல்லாம் விட்டுட்டு போய் சன்னியாசம் எடுத்துட்டு முண்டக்கம் பண்ணிட்டு பூனெல்லாம் இது பண்ணிட்டு சன்னியாசம்லாம் எடுக்கணுமா, தண்டம்லாம் பிடிக்கணுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை போல இருக்கே நீங்க சொல்றதுல இருந்து பார்க்கும் பொழுது அப்படின்னு இவருக்கு ஒரு கிளிக் வருது உள்ள. உடனே பகவான் சொல்றார், வீடு என்பது உன்னுள் இருக்கிறதா அல்லது வீட்டினுள் நீ இருக்கிறாயா? வீடு என்பது உன்னுள் இருக்கிறதா அல்லது வீட்டினுள் நீ இருக்கிறாயா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த உலகமே உனக்குள்ளதான் இருக்குது அல்லது உலகத்துக்குள்ள நீ இருக்கியா அப்படின்னு பார்த்தா கிடையாது, உலகமே உனக்குள்ளதான் இருக்குது. அப்புறம் நீ எதை துறக்கிறது அப்படிங்கிற மீனிங்ல வர.
அந்த நபர் சொல்றார், ஆமாம், வீடு என்பதும் வெளியேதும் இல்லை, மனத்தில் தான் இருக்கிறது, மனமேதான் அப்படின்னு உடனே, ஆகவே பகவான் சொல்றார், புறத்துறவில் ஒன்றும் இல்லை என்று தெரிகிறதா? வெளியில துறக்கிறதுனால ஒன்றும் இல்லைங்கிறது புரியுதா அப்படிங்கிறார். ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பகவான் சொல்றாருங்க. வெளியிலே நீ பொருளையும் உடைமைகளையும் உறவுகளையும் துறப்பதினால் மட்டுமே துறவு வந்து விடாது. துறவு என்பது அகத்திலே நான் என்ற உணர்வை துறப்பதுதான் உண்மையில் துறவு. நீ காவியை போட்டுக்கொண்டாலும் காவியை போடாவிட்டாலும், சந்நியாசம் எடுத்துக்கொண்டாலும், தீட்சை எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொள்ளாவிட்டாலும், அல்லது தண்டங்களை வைத்திருந்தாலும் வைக்காவிட்டாலும், நியமங்களை செய்தாலும் செய்யாவிட்டாலும், இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா நம்மளுடைய இது சொல்ற மாதிரி நீ எடுத்தாலும் எடுக்கலைனால் அதுக்கு பேர் மட்டுமே துறவு கிடையாது. அதை துறவு என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையான அதனுடைய அர்த்தம் பூர்வமான லட்சியார்த்த துறவு என்பது நான் கர்த்தா என்ற உணர்வை துறப்பதுதான் துறவு. ஐ எம் த பாடி, ஐ எம் த மைண்ட் அப்படிங்கிற இந்த ஐடென்டிட்டியை டிராப் பண்றதுதான் எக்ஸாக்ட் ரெனவுன்சியேஷன். புரியுதுங்களா? நீங்க வெளியே வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க போயிட்டு காவியை போட்டு உட்காந்துட்டா மட்டும் உங்களுக்கு துறவு வந்துருமானா வராது. இந்த ஃபீல்டில் தான் நான் இருக்கிறேன். நான் எவ்வளவோ பேரை பார்த்துருக்கிறேன், இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதுல எவ்வளவோ இது நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால வந்து யாரையும் சன்னியாசம் எடுங்க நானும் இன்ஸ்பயர் பண்ண மாட்டேன், எடுக்காதீங்கன்னு இன்ஸ்பயர் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? அவரவர்கள் பிராரத்தப்படி எது நடக்குமோ அது ஆங்காங்கே இருந்து ஆங்காங்கே இருப்பவன் ஆட்டு வைக்க போகிறான். நம்ம ஒருத்தர் சொல்றதுனால யாரும் எடுக்கவும் முடியாது, நம்ம சொல்லாததுனால எடுக்காம இருக்கிறவனை நிப்பாட்டவும் முடியாது. புரியுதுங்களா? அவன் அவன் வளர்ச்சிக்கு அது உதவும் என்று அவன் ஆண்டவன் நினைத்து வைத்திருந்தால் அவன் அதை எடுக்க போகிறான். அவனுடைய வளர்ச்சிக்கு அது தேவையில்லை என்றால் அவன் எடுக்க போவது இல்லை. அவன் கிரகஸ்த வீட்டுக்குள்ளே இருந்து அவன் ஆத்ம சத்தியத்தை உணர வேண்டும் என்று இருந்தால் அவன் இங்கிருந்தே உணரப் போகின்றான். காட்டுக்குள் இருந்து உணர வேண்டும் என்றால் அங்கிருந்து உணரப் போகிறான். அல்லது கார்பரேட்டர் ஆபீஸ்க்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இதை உணர வேண்டும் என்றால் அங்கிருந்து உணரப் போகிறான். எங்கிருந்தாலும் இது உணர முடியாத ஒரு விஷயம் கிடையாது. வெளியிலே பொருட்களை துறக்க வேண்டும் என்றால் அது ஒரு விதமான பயிற்சி, அது விதமான ஒரு வாழ்க்கை முறை, நம்மளுடைய பற்றுதல் அற்று போவதற்கான ஒரு வாழ்க்கை முறை. அது தவறு கிடையாது. ஆனா அது எல்லாருக்கும் சாத்தியமா என்றால் அது கிடையாது. எல்லா மனதிற்கும் சாத்தியமா என்றால் கிடையாது. யாருடைய மனம் அதற்கு பக்குவப்பட்டு இருக்கிறதோ, யாருக்கு அந்த முறையினால் பலன் உண்டாகுமோ அவர்களுக்கு அது தேவை. அததான் இங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. வீடு வெளியில துறக்கிறதுங்கிறத விட உள்ளுக்குள்ள நீ யாருங்கிற அந்த நான்றது உடம்பு மனசு இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் எல்லாம் துற, அதுதான் உண்மையான துறவுங்கிறாரு. வெளியில ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் உன் மனசு தானே. அப்ப வெளியில இருக்கிறதெல்லாம் உனக்குள்ளதானே இருக்குது. வேற எங்க இதை திறந்து நீ எங்க போற? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மனதை துற, மனதை நான் என்று நினைக்கின்ற நினைப்பை துற, இந்த உடலை நான் என்று நினைக்கக்கூடிய நினைப்பை துற, அதுதான் உண்மையான அகத்துறவு அப்படின்னு சொல்றார். சோ புறத்துறவில் ஒன்றுமில்லை என்று தெரிகிறதா? கேள்வி. ஆம். இதுக்கு பகவான் கேட்டோன்னா அந்த நபர் சொல்றார், ஆம், கர்த்தத்துவ பாவமற்று இருத்தலே துறவென்று நன்கு உணர்கிறேன். அதாவது நான் செய்கிறேன் என்ற பாவமற்று இருப்பதுதான் உண்மையான துறவு என்பதை நீங்கள் சொன்னதிலிருந்து புரிந்து கொண்டேன். நல்லது.